ஹாய்ங்க. இது வந்துட்டு நாட்டு பப்பாளி மரம் அது. ஒரு ஆள் அவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும் அது. அதுலேயே சரியான காய்ங்க. ஒரு 2 செடி தான் இருக்குது. எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். அப்படியே கீழே இருந்து அப்படியே அறுத்துலாம். இது தக்காளி செடி இது. கொஞ்சோண்டு மிளகா தோட்டம். அதில் வந்துட்டு ஒரு 4 தக்காளி செடி போட்டிருக்கோம். ஒரு தக்காளி செடினா 2 கிலோ தக்காளிக்கு மேலே காய் இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்குன்னு. அது ஒரு தக்காளி செடி, அது ஃபுல்லுமே ஒரு தக்காளி செடி. அதில் எப்படியோ ஒரு 2 கிலோ காய்கள் இருக்கும். இது கொஞ்சோண்டு மிளகா தோட்டம் இது. அதில் ஒரு 4 தக்காளி செடி. எவ்வளோ காய் இருக்குங்களா. பழம்லாம் பழுக்க அப்பப்போ எடுத்துடுவோம். அப்பப்போ தேவையானது குழம்புக்கு எடுத்துடுவோம். எவ்வளோ காய் இருக்குங்க. இது மாதிரி வீட்டுக்கு ஒரு 4 தக்காளி செடி போட்டோன்னா நம்ம வீட்டு தேவைக்கு சரியாக போயிடும்.